ஸ்டாலின் பண்ணிட்டார், ஸ்டாலின் பண்ணிட்டார்னு சொல்றதன் மூலமா விஜய் பண்ண யோகியமற்ற சில செயல்களை நியாயப்படுத்த கூடாது. அது இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்துக்கு செய்கிற துரோகம். அது ஊடகம் பண்ணாலும் சரி, சில அரசியல் கட்சிகள் பண்ணாலும் சரி. திமுக எதிராக அரசியல் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. விஜய பேச விடுங்க, அவர் வரட்டும்னு சொன்னவன் நான். இன்னைக்கும் சொல்லுவேன், விஜய் ஒரு பதட்டத்துல படுத்து கிடக்குறாரு, அவரை கை தூக்கி விடுங்கன்னு சொல்றவனும் நான் தான். அது வேற. ஆனா விஜய் தன் தப்ப முதல்ல உணரணும். அரசாங்கம் பண்ணுது நீங்க ஓடி ஒளியக்கூடாது. ஊடகங்கள் அதுக்கு துணை போக கூடாது. இரண்டு பக்கம் இருக்க தவறுகளையும் பேசணும் அப்படின்றதுதான். அப்ப தாவேகா தரப்பு தவறுகளை மட்டுமே பேசும்போது அரசுக்கு இது பொறுப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதனாலதான் நிச்சயமா அரசுக்கு பொறுப்பு இருக்கு சார். இன்னைக்கு என்ன சார், நீங்க கள்ளச்சாராயத்துல செத்தாலும் ஸ்டாலின் தலையில தான் வந்து விடியுது. இந்த மாதிரி அப்பாவித்தனமா ஒரு நடிகன் பின்னாடி போய் செத்தாலும் ஸ்டாலின் தான் பொறுப்பு. லாண்ட் ஆர்டருக்கு மினிஸ்டரே அவர் தான், உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் தான். யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க தான் தார்மீக பொறுப்பு. அந்த தார்மீகங்கிற வார்த்தை விஜயை பேசுற போது அல்லது விஜயை பாதுகாக்கிறத நினைச்சு ஸ்டாலினை சொல்றதோ, ஸ்டாலினை இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பழியும் விஜய் மேல சுமத்துறதோ தப்பு. ரெண்டு பேரும் தங்களுடைய அந்த தவறுல நமக்கு இருந்த அந்த தார்மீக ஈடுபாட்டை, தார்மீக தொடர்பை மறைக்க கூடாதுதான் நம்ம சொல்றோம். இல்ல அரசியல்னு வர்ற போது விஜயை பாதுகாக்கணும் அல்லது இதோட திமுக இது ஒரு வாய்ப்பை வச்சு 8 பேர் எதுக்கு சார் ஓடோடி வர்றீங்க? எம்பிக்கள் குழு வெக்கமே இல்லாம எதுக்கு சார் வந்தாங்க? அப்போ அவர் எதிர்கேள்வி கேட்டார்ல, மணிப்பூருக்கு போனீங்களா, கும்பமேளாவுக்கு போனீங்களா, நெருக்கடிகள் வந்து இது மாதிரி இருந்த போது மகாமோகன் ஞாபகத்துக்கு வரதான் கேட்ட போது அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப பக்கம் அரசியல் தானே. அரசியலை பேசுற இடம் இது இல்லை. தள்ளி வைங்க அதை. நாளைக்கு பஸ்ஸை ஊருக்குள்ள விடாதீங்கன்னா, 160 தொகுதிகளில் அவர் போயிட்டு வந்துட்டார், ஒரு சர்ச்சை வரல. ஆம்புலன்ஸை பத்தி அவர் சொன்ன விவகாரத்தை தவிர மீது எல்லாமே அவரும் கட்டுப்பாடு மிக்க தொண்டர்கள் இருந்தாங்க. இந்த அரசாங்கம் பண்ண தப்பு சார். துணிச்சலற்ற அரசா இது நடந்ததுனாலதான் எடப்பாடிக்கு அந்த பெர்மிஷனை கொடுத்திருக்க கூடாது சார். நடு ரோட்ல நீங்க அனுமதியை கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் வருதுன்னு எடப்பாடியும் தன்னோட ஒரு குறைஞ்சபட்ச அறிவை பயன்படுத்தாம அந்த ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு ஒரு தப்பான மெசேஜை சொல்லிட்டார். அடிச்சு நொறுக்குங்கடாங்கிறார். துறையூர்ல அடிச்சே நொறுக்கிட்டான்.